2026 IBPS கேலண்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தது இந்த வருஷம் ஒரு பெரிய சேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். லாஸ்ட் இயர் சொல்லியிருந்தாங்க. என்னன்னா வழக்கமா உங்களுக்கு எப்போ இருக்கக்கூடியது RRB ஃபர்ஸ்ட் வரும், அடுத்து IBPS P1 கிளரிக்கல் வரும். பட் இந்த டைம் அவங்க ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தது படி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபர்ஸ்ட் வரும், அடுத்து பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் எல்லாம் சேர்ந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய IBPS எக்ஸாம். ஸோ IBPS உடைய PO and clerical. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா IBPS ஓட PO எக்ஸாம் 22nd 23rd ஆகஸ்ட்டும், அடுத்து SO எக்ஸாம் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் IT மார்க்கெட்டிங் இவங்கெல்லாம் எழுதுவீங்களே அக்ரி எல்லாம். ஸோ அதற்கான எக்ஸாம் 29th ஆகஸ்ட்டும், இது ப்ரிலிமினரி எக்ஸாம். அண்ட் அடுத்தது கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் அதாவது கிளரிக்கல் எக்ஸாம் 10th and 11th அக்டோபர். ஓகே, ஸோ ஆகஸ்ட் மந்த் PO அண்ட் அக்டோபர் மந்த் கிளரிக்கல் நடக்க இருக்கு. அண்ட் அதே மாதிரி கமிங் டு RRB ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அதுக்கு அடுத்து ஃபாலோ அப்பா வருது. ஸோ November 21st and November 22nd இது ஆஃபீஸர் ஸ்கேல் 1 அதாவது PO லெவல் எக்ஸாம்ஸ் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளரிக்கல் எக்ஸாம்ஸ் December 6th 12th நடக்க இருக்கு. ஸோ இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண சேஞ்ச் ஆல்ரெடி அவங்க சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடியே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்போ கண்டிப்பாக வரும். ஸோ இது நம்மளுக்கு இப்போ ஒரு பூஸ்டப் கொடுத்த மாதிரி இருக்கும். இப்போ IBPS POல கூட நிறைய பசங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் யாரை கேட்டீங்கன்னாலும் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகும் எக்ஸாம்க்கு படிக்காமல் யாரெல்லாம் அந்த இனிஷியலாக இருக்கக்கூடிய ஜூனில் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுன்னா அந்த இனிஷியலாக இருக்கக்கூடிய ஒரு 4 months ஏப்ரல் லைக் மார்ச் அடுத்து ஃபெப் ஜான். ஸோ இந்த 4 மாதத்தை யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் கிளியர் பண்ணியிருக்காங்க. தயவு செஞ்சு இந்த அப்கமிங் இருக்கக்கூடிய 4 months மிஸ் பண்ணிடாதீங்க. எலிட் பாஸ் இருக்கிறதுலே லோவஸ்ட் ஆஃபர் பொங்கல் ஆஃபர் போட்டிருக்கோம் வித் எக்ஸ்டெண்டட் வேலிடிட்டியோடு இருக்குது. கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணாதவங்க. ஸோ ஒர்த்தாக இருக்கும், யூஸ் பண்ணி படிங்க. ஸோ இதற்கான வேகன்சிஸ் ஆல்ரெடி உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் 22,000 சம்திங் கிளரிக்கல் வேகன்சி அதாவது IBPS ஓட கிளரிக்கல் வேகன்சிஸில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஓவராலாக 16,000. அப்போ நம்ம P1 கிளரிக்கல்னு எடுத்துட்டோம்னா அது மினிமம் ஒரு 7,000 அப்படின்ற பட்சத்தில் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆன வேகன்சிஸ் மட்டுமே ஒரு 30,000 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க.